அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு வரதுனால ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலகத்தின் கூரை என அழைக்கப்படுவது எது? ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? சூப்பர் நேரம் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாங்க இதுக்கான ஆன்சர் திபெத் பீடபூமி. ஸோ திபெத் பீடபூமி தான் உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுதான் உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பீடபூமி அப்படின்னு கேட்டாலும் அது திபெத் பீடபூமி தான். அதனால தான் இது எப்படி அழைக்கப்படுது, உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது அழைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. கூற்று காரணத்தை கூட கேட்கலாம். ஸோ கூற்று உலகத்தின் கூரை என திபெத் பீடபூமி அழைக்கப்படுகிறது. காரணம் உலகிலே இது உயர்ந்த பீடபூமியாக காணப்படுகிறது. ஆமாங்க, கூற்றும் சரி, காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் ஜியாகிரஃபியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? சர்வதேச மலைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 11. ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணி